வீடுகளில் விரிசலா நீர்க்கசிவா? உங்கள் கட்டடங்களில் ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வை உத்தரவாதத்துடன் தருகிறது பில்டிங் டாக்டர். தூத்துக்குடி மட்டக்கடை திரேஸ்புரம், அழகேசபுரம், முத்தம்மாள் காலனி, ரஹமத் நகர், ராம்நகர், இந்திரா நகர் உள்ளிட்ட பல பகுதிகளில் கனமழையால் வெள்ளத்தில் தத்தளிக்கின்றன. இதனால் வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாகின்றன. விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ராஜன். தூத்துக்குடியில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. அங்கு வெள்ளத்தில் சிக்கி தத்தளிக்கக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. மக்கள் எவ்வளவு சிரமத்திற்கு ஆளாகி இருக்கிறாங்க? விவரம். தூத்துக்குடியில பாத்தீங்கன்னா இது வரலாறு கால மழை தான் இருந்தாலும் நேற்று காலை முதல் பெய்து கொண்டிருந்த மழை தொடர்ந்து இரவு முழுவதும் பெய்து இப்பொழுதும் பெய்து கொண்டுதான் இருக்கிறது. ஆங்காங்கே மழை நீர் வெள்ளம் போல்தான் சூழ்ந்து காணப்படுகிறது. மக்கள் இருக்கும் குடியிருப்பு பகுதி மற்றும் ரயில்வே நிலையம், முக்கிய சாலைகளான வஉசி சாலை என அனைத்து சாலைகளுமே வெள்ள நீரால் மூழ்கிதான் காணப்படுகிறது. வாகன ஓட்டிகள் பெரும் ஒரு சிரமத்துக்கிடையே தான் ஒரு இடத்திலிருந்து ஒரு இடத்துக்கு செல்கின்றனர். நேற்று இரவு 8 மணி முதல் இந்த மழையில் மாட்டிக்கொண்ட நபர்கள், பொதுமக்கள் முதற்கொண்டு ஆங்காங்கே ஒரு ஓரமாக நின்று வண்டியை பாதுகாத்து அதுக்கடுத்துதான் செல்லக்கூடிய ஒரு அவலநிலை ஏற்பட்டிருக்கிறது. மேலும் அந்த பகுதியிலிருந்து வண்டியை உருட்டி செல்லும் காட்சிகளும் நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். மழையில் வண்டி நின்று விடுகிறது மற்றும் அதை ஓட்ட முடியாமல் உருட்டி செல்லும் காட்சிகளை பார்த்து கொண்டு இருக்கிறோம். மற்றும் 4 சக்கர வாகனங்கள் செல்லும் பொழுது பாத்தீங்கன்னா அது சாலையில் செல்லும் பொழுது அந்த தண்ணீரை கிழித்துக் கொண்டு கடலில் செல்வது போன்ற ஒரு காட்சிகளையும் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். மேலும் இப்ப பொதுமக்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களுக்கு வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை எதுவுமே இங்கு இல்லை. மற்றும் இந்த தூத்துக்குடி மாவட்ட அலுவலர்கள் மூலமா கொடுக்கப்பட்ட ஒரு தொலைபேசி எண்ணும் சில இடங்களில் அவங்களுக்கு எந்த ஒரு அழைப்பை அடித்தாலும் எடுக்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டும் பொதுமக்களிடையே எழுந்து வருகிறது. மேலும் இதை உடனடியாக சரி செய்து அவர்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள் வாங்குவதற்கும் மற்றும் அவர்களுக்கு உதவி செய்வதற்கும் இந்த அழைப்பு எண்ணை உடனடியாக எடுத்து அவர்களுக்கு தகவல் தெரிவிக்கவும் அவர் கேட்டுக்கொள்கிறார்கள். மற்றும் சென்னையிலிருந்து தூத்துக்குடிக்கு வரக்கூடிய முத்துநகர் எக்ஸ்பிரஸ் கோயில்பட்டியில் நிறுத்தப்பட்டுள்ளது. மேலும் கன்னியாகுமரி செல்லக்கூடிய நிஜாம் எக்ஸ்பிரஸும் கோயில்பட்டியில் தற்போது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. மேலும் இங்கு தண்ணீர் வெளியே வடிய முடியாத ஒரு சூழ்நிலை தான் காணப்படுகிறது. மக்கள் அனைவருமே முழங்காலுக்கு மேலே தான் தண்ணி காணப்படுகிறது. இங்கு செல்லும் அளவிற்கு அனைத்து இடங்களிலும் பாத்தீங்கன்னா மழை நீரோட சேர்ந்து கழிவு நீர்களும் சேர்ந்து வருவதால் அதிகமாக அந்த தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருக்கின்றன. ராஜன், நம்ம தொடர்ந்து அந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். அங்க வெள்ளத்தால மக்கள் தத்தளிக்கக்கூடிய நிலையில் அங்க எந்த விதமான கடைகளோ அத்தியாவசிய தேவைகளுக்கான கடைகளோ இல்ல. ஏற்கனவே முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எதுவும் சொல்லாத நிலையில மக்கள் மிகுந்த அவதிக்குள்ளாகி இருக்கிறாங்க. முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அவங்களுக்கு கொடுத்திருந்தாலும் மக்கள் வீட்டை விட்டு வெளியே வர முடியாத ஒரு சூழல் தான் ஏற்பட்டிருக்கிறது. ஏன்னா வீடுகள், குடியிருப்பு பகுதிகள் உள்ளேயும், அதாவது வீட்டுக்குள்ளேயும் தண்ணீர், அதாவது விடிய மழை பெய்த காரணத்தினால் வீட்டு உள்ளேயும் தண்ணி இருந்ததால் பொதுமக்கள் இரவு முழுவதும் தூங்காமல், மேலும் இப்பொழுது அந்த அத்தியாவசிய பொருட்கள், பால் போன்ற பொருட்களை வாங்குவதற்கு கூட வெளியே வர முடியவில்லை. மேலும் அந்த தொலைபேசி எண்ணும் தொடர்பு கொண்டால் அது சுவிட்ச் ஆஃப் என்று வருகிறது மற்றும் அதை போனை எடுக்கவில்லை என்றும் ஒரு குற்றச்சாட்டையும் எழுந்து வருகிறது. ராஜன், ஏற்கனவே நான் குறிப்பிட்டது போல அங்க அத்தியாவசிய தேவைகளுக்கான தேவைகள் இருக்கு. ஏற்கனவே முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் சொல்லாதனால அவங்களுக்கான எந்த தேவைகளும் கிடைக்கல. அவங்களுக்கான தேவைகளை நிறைவேற்றக்கூடிய வகையில அரசு சார்பில் ஏதாவது விஷயங்கள் செய்யப்பட்டிருக்கா? அதற்கான நடவடிக்கைகள் எடுத்துட்டு இருக்காங்களா? தற்பொழுது அரசு சார்பில் ஆவின் மூலியமாக பால் விநியோகம் இந்த மாதிரி கிடைக்கும் என்று அரசு மூலியமாக சொல்லியிருக்கிறார்கள். மேலும் ஒரு இடத்திலிருந்து ஒரு இடத்திற்கு செல்லும் பொழுது வாகன ஓட்டிகள், அதாவது 4 சக்கர வாகனங்கள் இருக்கட்டும் 2 சக்கர வாகனங்கள் இருக்கட்டும் தண்ணீரில் மூழ்கியபடி செல்லும் பொழுது போகும் இடத்திலே நின்று விடுகிறது. மேலும் அந்த இடத்திலிருந்து அடுத்த இடத்திற்கு செல்லக்கூடிய ஒரு சூழல் இங்க இல்ல. அதனால எந்த ஒரு அத்தியாவசிய பொருட்களும் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு நிலையும் இல்ல. வீடுகள் பகுதியிலும் செல்லும் இடங்கள், அனைத்து இடங்களிலுமே வெள்ள நீர் தான் சூழ்ந்து காணப்படுகிறது. ராஜன், நேற்று இரவு 8 மணிக்கு ஆரம்பித்த மழை தொடர்ந்து 24 மணி நேரத்தை தாண்டியும் தற்பொழுதும் பெய்து வருகிறது. தொடர்ந்து அங்கு இருக்கக்கூடிய மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கான அத்தியாவசிய தேவைகள் கிடைக்க வேண்டும் அப்படிங்கிறது எல்லாருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜன். வீடுகளில் விரிசலா நீர்க்கசிவா? உங்கள் கட்டடங்களில் ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வை உத்தரவாதத்துடன் தருகிறது பில்டிங் டாக்டர்.